ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜியா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை ரெண்டாக பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், பிரிக்க போகிறாங்க. ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜியா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ரெண்டாக பிரிக்க போகிறாங்களா. ஸோ என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அதான் உண்மை. அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுருக்கிறாங்க, அதாவது ஒரு ஸ்டேட்டாக இருந்ததை ரெண்டாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்ட், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட், அப்புறம் பஞ்சாப்லேருந்து ஹரியானா, மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கர், அப்புறம் 2014 ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவை பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கொங்கு நாடை பிரிக்கிறதா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதா. ஏன்னா இன்னுமே சில பகுதியில் சில மக்கள் அந்த மாநிலத்திலேருந்து பிரியணுன்ட்டு போராடிட்டு இருக்காங்க. தனி மாநிலம் என்று வேணும் சொல்லிட்டு கோரிக்கை விடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகத்தை ரெண்டாக பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரிக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 3 இதை பற்றி தெளிவாக போட்டிருக்கு. கண்டிப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதுக்கெலாம் யாரெல்லாம் இதுக்கு அப்ரூவல் தரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். ஏன்னா அவரோட முடிவு கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஸோ அவர் இந்த மாதிரி இஷ்யூ நடக்குதுன்னா அவர் மாநில தலைவர், அந்த மாநில தலைவர்கிட்ட கேட்பார், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ மாநில தலைவருக்கு விருப்பம் இருக்குது இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஸோ அதாவது குடியரசுத் தலைவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. ஸோ அவங்க வேணாம் அப்படி மாநில தலைவர் வேணாம் அப்படி சொன்னால் கூட குடியரசுத் தலைவர் என்ன நினைக்கிறாரோ ஸோ அதுதான் எடுக்க முடியும். ஸோ அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா பார்லிமெண்ட்டில் சட்டமேற்றி அதை நிறைவேற்றுவாங்க. ஸோ ஆர்டிகல் 3 என்ன போட்டிருக்கு, ஆர்டிகல் 3 என்ன போட்டிருக்குன்னா, ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கலாம், அல்லது 2 மாநிலத்தை ஒன்றா சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மாநிலத்தில் நிலப்பகுதி, அதாவது ஏரியா கூட வேணும்னா அதை விரிவுபடுத்தலாம். ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் 3 தெளிவாக போட்டிருக்கு. அதுக்கு கண்டிப்பாக சட்டம் இருக்குது. ஸோ எதுக்கு கொங்கு நாடை பிரிக்கணும்? ஸோ இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. ஆனால் சில பிஜேபி சார் தலைவர்கள் இதை ரொம்ப ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய பின்னோக்கம் இருக்குது. ஈவன் ராமதாஸ் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் வளர்ச்சிக்காண்டி தமிழகத்தை சிறு பகுதிகளாக பிரிக்க வேண்டும். ஸோ இதுதான் அதோட அவர் விட்ட அறிக்கை. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களோட பிரதான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நம்ம வளர்ச்சி அடைந்த பகுதி, அதாவது சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. மக்கள் இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் நம்ம தேடி போக வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம தமிழகத்தை ரெண்டாக பிரிச்சுட்டாங்கன்னா எல்லா இதுவும் அதாவது எல்லாத்துக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்களோட குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி தமிழகத்தை பிளவுபடுத்தி தான் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டம் தேவையா? நான் சொல்கிறது ஒன்று தான். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா, அதாவது வளர்ச்சிங்கிறது 2ஆவது பட்சம்தான். ஃபஸ்ட்டு நம்மளோட ஒற்றுமை பிரிக்கப்படும். ஸோ அதுதான் மெயின். ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம பிஜேபி முன்னாள் தலைவர், அதாவது எல் முருகன் அவருக்கு பிஜேபி சார்பில் மத்திய மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா மூத்த பிஜேபி தலைவருக்கும் ஷாக்கிங் தான். எதுக்கு எல் முருகனுக்கு இந்த போஸ்டிங்கு. ஸோ அது நம்மளுக்கு அது இதாக இருக்கட்டும். ஆனால் அவர் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பிஜேபி அவரோட ப்ரொஃபைல் ரிலீஸ் பண்ணுறப்ப அவரோட நேம் எல்லாமே டீட்டெயிலாம் போட்டுட்டு கொங்கு நாடுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னடா கொங்கு நாடு? ஸோ தமிழக அரசியல் நிர்வாக ரீதியாக கூட எந்த ஒரு இடத்துலையுமே கொங்கு நாடுங்கிறது யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம பேச்சுவார்த்தையில் நம்ம கொங்கு நாடு, கொங்கு பகுதியும் யூஸ் பண்ணுறோமே தவிர, தமிழ்நாடு ஒருபோதும் கொங்கு நாடு, அது கொங்கு நாடு, கொங்கு பகுதிக்கு ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் மாட்டாங்க.
ஆனால் பிஜேபி ஆதரிக்கிறதோட பின் விளைவு வந்து ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப மோசமானது. அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஈவன் இப்போ தலைவராக பிஜேபி தலைவராக தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கிற அண்ணாமலை கூட இவங்க சொல்கிற மாதிரி கொங்கு நாடு தான். அது என்னடா எதெல்லாம் இவங்க கொங்கு நாடுன்னு இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இவங்க வந்து கொங்கு நாடுங்கிற ஒரு நாடை வந்து உருவாக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து இதை வந்து பிரித்து அது ஒரு இதாக மாற்றணுங்கிற வந்து இவங்களோட கோரிக்கை. ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து எதிர்க்கணும். நம்மளோட எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம ஒருபோதும் தமிழ்நாடை 2ஆக பிரிக்கணும்னு நம்ம கேட்டது கிடையாது. நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாடை வந்து பிரிக்கணுன்ற மாதிரி சில பேருக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் வந்து அது சாத்தியக்கூறு கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாடை வந்து என்றைக்குமே நம்ம அப்படி பிரிக்கணும்னு நினச்சதே கிடையாது. பிரிக்கவும் கூடாது. அதுதான் என்னோட எண்ணமும் கூட. நீங்களும் அதை தான் வந்து நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மட்டும்தான் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம ஒற்றுமை தான் மேன்மேலும் நம்மளை வந்து வேறு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். நம்ம ஒற்றுமை இழந்துட்டோம்னா நம்மளை வந்து சாதிக்கவும் முடியாது. நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம நினச்சதை எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஸோ அதுதான் என்னோடய வேண்டுகோள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.